சாரி ஐயப்பா, சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா. I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த மார்கழியில் மக்களிசை என்ற மேடை நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி சில மாதங்களுக்கு முன்பு பாடிய இந்த பாடல்தான் தற்போது திடீர் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இசைவாணியின் இந்த பாடல் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுவதால் கார்த்திகைக்கு விரதம் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் மனதை காயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் சங்கமே இந்த எல்லா ஐயப்ப பக்தர்களும் ப்ரொட்டஸ்ட் டைம்லேருந்து 2018 ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கானா இசைவாணி. இந்த நிலையில் ப. ரஞ்சித் மற்றும் இசைவாணி ஆகிய இருவர் மீதும் ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கழுத்தில் சிலுவை அணிந்து இந்து கடவுளை இசைவாணி இழிவுபடுத்தி பாடியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். தன்னை பெரியாரின் பேத்தி என்று கூறி ஐயப்பசாமியை இழிவுபடுத்தி பாடிய அதே இசைவாணி வேறொரு பாடலில் இயேசுவை பெருமைப்படுத்தி பாடியிருப்பதாக தெரிவித்துள்ள ஐயப்ப பக்தர்கள் கானா பாடலை பாரபட்சமாக பாடி மத மோதலை தூண்டும் இசைவாணி மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. சாத்தான் வழியை தேடுவா, கெட்ட வழி நாட்டுவா. இயேசுவண்ணி விட்டு போகாதே, இந்த வாலிபத்தில் கெட்டு போகாதே. I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. அதே நேரத்தில் மேடை பாடகி இசைவாணியின் செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சிலர் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவரது சார்பில் பாதுகாப்பு கேட்டு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சுனில் மற்றும் சரவணகுமார்.